இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க யாருக்கையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு வருகிற நிறைய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற காரியங்களை இந்த நாட்கள்ல நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்துல 2 வாரம் நம்ம பார்த்தது அந்த ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் பத்தி நம்ம பார்த்தோம். எவ்வளவு தூரம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்தோம். அந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருந்தது. மெசேஜ் மூலம் சொன்னதை கேட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர வளர நம்ம இருதயம் எப்பொழுதும் சமாதானத்துல இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம், எந்த விதமான சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருந்தாலும் நம் தகப்பன் யார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்குள்ள வளருவோம். அவருடைய தேவனுடைய புத்திரர்களாய் நம்ம வளர ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் மகத்துவமான காரியங்களை நிச்சயம் செய்வார் அப்படிங்கிறத இனி வருகிற நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கேட்ட மெசேஜஸ்ல நிச்சயம் தேவன் அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன் அப்படிங்கிறத நம்ம நிறைய கற்றுக்கொண்டு வர்றோம். ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து கொண்டு வராரு. இந்த நாள்லயும் தேவன் ஒரு விசேஷமான ஒரு மெசேஜ், இந்த மெசேஜ கண்டிப்பா நான் ஜூம் பண்ணிட்டு இந்த மெசேஜை யாரும் மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். ஏன்னா இது நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும், நம்ம எப்படி இருந்தா நம்ம ஜெபங்களுக்கு பதில்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை இத ஜூம்ல பார்க்க முடியாதவங்க கண்டிப்பா இதை யூடியூப்ல நீங்க பாருங்க. ஒருவேளை ஜூம்ல நீங்க அட்டன் பண்ணவங்க கூட திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில அவரிடத்துல இருந்து எப்படி நம்ம பதில்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், ஏன் நம்முடைய பதில்களுக்கு தடை உண்டாகிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நிச்சயமா இது பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு அனுப்பின ஒரு செய்தியா இருக்கும். இதை கேட்கிற உங்க யாவருடைய ஒரு ஒரு கண்ணோட்டத்தையும் தேவன் இன்றைக்கு மாற்ற போகிறார். அப்போ இன்றைக்கு என்ன மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, த இமேஜ் ஆஃப் காட் இன் அஸ், கிங்டம் பிரின்சிபல். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லி சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. அந்த பிரின்சிபலை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம நிச்சயம் ஒரு வெற்றியாளர்களாக, எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாக நம்ம மாற முடியும். அப்போ அந்த கிங்டம் பிரின்சிபல், அதாவது மேஜர் இம்பார்ட்டன்ட் கிங்டம் பிரின்சிபலை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இத நம்ம தெரிந்த பிறகு நம்ம வாழ்க்கை இதை தெரிந்து கொண்டால் மாத்திரம் இல்ல, இத நம்ம லைஃப்ல ரியலா அப்ளை பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான பதில்களை நம்ம தேவனிடத்துல இருந்து நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம யாராய் படைக்கப்பட்டு இருக்கிறோம்? நாம் தேவ சாயலாய், தேவனுடைய ரூபத்தின்படி நம்ம என்ன செய்திருக்கிறோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆதாம் விழுந்து போன பிறகு அந்த தேவ சாயல், அந்த அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவன் இழந்து அந்த தேவ சாயல்ல இருந்து அவன் ஆளுகை செய்யக்கூடிய நிலைமையில இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மறுபடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஆளுகையை திரும்ப கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ரோமர் 5:17 நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு ஏன் நம்ம பதில்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். இதை பேசுகிற எனக்கும் இந்த வார்த்தை நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும், நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். முதலாவது, நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் வரணும்னு நம்ம நிறைய ஆசைப்படுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ குண்டா இருக்கிறவங்க, ஸ்டவுட்டா இருக்கிறவங்க எல்லாம் மெலியணும்னு ஆசைப்படுறோம். இல்ல பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறவங்க இந்த பினான்சியல் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறோம். சில ஏதோ ஒரு ஹேபிட்ஸ் இருக்கு, இந்த ஹேபிட்டை நான் விடணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆசைப்படுறோம். பெரிய பெரிய ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்து நம்ம முயற்சி பண்றோம். ஆனா சில நாட்கள்லயே நம்மளால அதை செய்ய முடியாம நம்ம தோற்று போய் விடுகிறோம். அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் அவராலே நம்ம பிறந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம். நாம் பரலோக தகப்பனுக்கு, நம்ம இந்த உலக தாய் தகப்பனுக்கு,
பிறக்காமல் பிறந்திருந்தோனாலும், மாம்சத்தின்படி பிறந்திருந்தோனாலும், இன்றைக்கு ஆவியின்படி நம்ம பரலோக தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம். அப்ப அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டரிஸ்டிக் தான் இன்னைக்கு எங்க வந்திருக்குது, நமக்குள்ள தேவன் தந்திருக்கிறார். நம்முடைய DNA மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் உணராதபடி நம்ம விழுந்து போன அந்த ஆதாமினுடைய அந்த மனப்பான்மையிலேயே நம்ம நடந்து கொள்கிறதுனாலதான் நிறைய காரியங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாம இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் முக்கியமாய் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறார். ஒருவேளை இத குறித்து சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை இன்னொன்னைக்கு நம்ம ஆழமா தியானிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையை நிச்சயமாய் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய், வெற்றியுள்ள ஒரு ஜீவியமாய் மாற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் ஆஃப் இன்னர் இமேஜ். நம்ம உள்ளாய் ஒரு தியானம் வச்சிருக்கிறோம். உள்ள நம்ம என்ன தியானிக்கிறோமோ, உள்ள நம்ம என்ன படம் வைத்திருக்கிறோமோ, அதுதான் நமக்கு என்ன வரும், வெளியில பதிலாய் வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய படைப்பை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் போது அவர் முதல்ல அந்த என் ரிசல்ட் பாக்குறாரு. அப்போ நான் உலகத்தை படைக்க போகிறேன், அந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்குள்ள முதல்ல ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜ் அவருக்குள்ள வந்த பிறகு அவருடைய வார்த்தையினால அந்த இமேஜ் அவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இமேஜ் முதல்ல அவருக்குள்ள ஃபார்ம் ஆகுது. நான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லணும். அந்த வெளிச்சம் அந்த இருளை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்குள்ள இருந்த ஒரு இன்னர் இமேஜ். அந்த இன்னர் இமேஜ் முதல்ல அவர் பார்க்கிறாரு. அந்த இமேஜை இது பண்ணி, அதை கற்பனை பண்ணி, அந்த அந்த இமேஜை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தேவன் பேசுறாரு. அது அப்படியே நடக்கிறது. அப்போ இங்க பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த இன்னர் இமேஜ், அது கூட அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளும் அங்க என்ன கொண்டு வருதுன்னா, வெளிச்சத்தை கொண்டு வருது. இன்ஸ்டன்டா அந்த இடத்துல டார்க்னஸ் மாறுது. இப்போ நம்ம சொல்லலாம், இது தேவனால இப்படி செய்ய முடியும், நம்மளால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். வாசிக்கலாம், எபேசியர் 5:1. எபேசியர் 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதாவது இதுல அந்த முதல் வசனம், பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அப்போ தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, இது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கிறது. Therefore be imitators of God, copy him and follow him. Follow his example as well-beloved children, imitate their father. அதாவது therefore be imitators of God. தேவனை போல நம்ம என்ன செய்யணுமா, இமிட்டேட் பண்ணணுமா. தேவன் ஒரு இன்னர் இமேஜ உள்ள கொண்டு வந்து, அந்த இமேஜ அவர் வார்த்தைகளினால, அவர் விசுவாசத்தினால அவர் பேசும்போது எப்படி அங்கே அந்த காரியம் சிருஷ்டிக்கப்படுகிறதோ, அதே போல நம்ம என்ன சொல்றாரு, நம்ம அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆகி, அவரை போல நம்ம என்ன செய்யணுமா, இமிட்டேட் பண்ணி, காப்பி ஹிம் அண்ட் ஃபாலோ ஹிஸ் எக்ஸாம்பிள். அவரை காப்பி பண்ணணுமா, அவருடைய உதாரணங்களை நம்ம என்ன செய்யணுமா, ஃபாலோ பண்ணணுமா. ஆஸ் வெல் beloved children imitate their father. எப்படி ஒரு நல்ல அன்பு பிள்ளைகள் தகப்பனை ஃபாலோ பண்றது போல நாம இன்னைக்கு பிதாவினுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால
அவரை நம்ம என்ன செய்யணுமா, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எபிசியன்ஸ் 5:1. அப்போ இங்க நம்ம இமிட்டேட் ஃபாதரை நம்ம இமிட்டேட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்னதை செய்யணும் அப்படின்னா அந்த இன்னர் இமேஜ நம்ம கொண்டு வரணும். நம்ம ஜெபங்களுக்கு பதில் வரணும். நம்முடைய எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நம்ம பதில் வரணும்னா முதல்ல அந்த இன்னர் இமேஜ நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்த வார்த்தைகளினால, விசுவாசத்தினால நம்ம அதை பேசும்போது நமக்கு காரியம் நடக்கும். இதை இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போல நம்ம பார்ப்போம். இன்னும் அதை நல்லா தெளிவா விளங்குவோம். அப்போ நம்ம இன்னர் இமேஜ்ல நம்ம இப்போ உலகத்துல நிறைய சொல்றாங்க. லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் இமேஜினேஷன் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இது நிறைய நேரங்கள்ல நமக்கு அது செயல்படாது. நம்ம தேவ பிள்ளைகள் அப்படி ட்ரை பண்ண கூடாது. அப்ப நம்ம எதை நம்ம எடுத்து இன்னர் இமேஜா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வார்த்தைய நம்ம இன்னர் இமேஜா நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். வேர்ட்ஸ், நம்ம பேசுகிற வார்த்தை அது வல்லமை நிறைந்த வார்த்தை. அதாவது தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை. அப்போ அந்த வல்லமை நிறைந்த வார்த்தையோடு கூட நம்ம விசுவாசத்தை கலந்து பேசும்போது நம்முடைய சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். எப்படி தேவன் தன்னுடைய இமேஜ் மூலமா அவர் பார்த்த அந்த இமேஜினேஷன்ல உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இமேஜின் பண்ணி அதை தன்னுடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளினால் விசுவாசத்தோடு பேசும்போது உலகத்தின் எல்லா காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டதோ, இன்றைக்கு பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அதே போல அந்த இன்னர் இமேஜ்ல அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம தியானித்து அதை நம்ம விசுவாசத்தோடு நம்ம பேசும்போது நிச்சயமாய் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நமக்கு வேண்டிய அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிஜமான சத்தியம். இதை எந்த அளவுக்கு இன்னும் போக போக இன்னும் டீப்பரா போக போக நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ இங்க ஆண்டவர் நம்ம மறுபடியும் அந்த கிரியேஷனுக்கு வரும்போது அவர் சொல்றாரு, let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ டைரக்டா அவருடைய இன்னர் இமேஜ அங்க என்ன செய்யறாரு, வார்த்தைகளினால பேசுறாரு. அப்போ அந்த இன்சைட்ல இருந்து உள்ள இருந்து அவர் வெளியே அந்த வார்த்தைகள் வெளியே அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை அவர் பேசி அது வெளியே வரும்படி வார்த்தைகளை பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளவைகள் அப்படிங்கறத நமக்கு நல்லா அறிந்திருக்கிறோம். அப்போ அது வார்த்தைகள் எப்படின்னா கண்டெய்னர்ஸ் தட் கேன் கேரி ஃபெய்த் அண்ட் லவ். வார்த்தைகள் என்ன, ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரமாய் அந்த வார்த்தைகள் இருக்கு. அது எதை கேரி பண்ணிட்டு வருதா, விசுவாசத்தையும் அன்பையும் சுமந்து கொண்டு வருது. அப்படி இல்ல நம்ம வார்த்தைகள் வெறுப்பையும் பயத்தையும் கொண்டு வருகிறதா கூட இருக்குது. இப்போ இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் அதுதான் கண்டெய்னர்ஸ், அது ஃபெய்த் அண்ட் லவ் கேரி பண்ணிட்டு வருதா, இல்ல ஃபியர் அண்ட் ஹேட்ரட கேரி பண்ணிட்டு வருதா? அப்போ எதை நம்ம இன்னர் இமேஜ்ல நம்ம உள்ள வைத்திருக்கிறோம், எந்த வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறது தான் நிஜமான சத்தியம். இப்போ அந்த வார்த்தைகள் தான் நமக்கு மிக முக்கியம். அதுதான் நம்முடைய டெஸ்டினிய தீர்மானம் பண்ணுது. நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுகிறதே நாம் பேசுகிற வார்த்தைகள். இப்போ எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். Romans chapter 10 verses 9 and 10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவமிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அப்போ அந்த கன்ஃபஷன்ங்கிறது எப்படி முக்கியமா இருக்கு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று
உன் இருதயத்திலே விசுவாசித்தால், ஃபர்ஸ்ட் இன்னர் இமேஜ், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் அப்படிங்கிற அந்த இன்னர் இமேஜ் நமக்கு வந்து அத நம்ம வாயினால அறிக்கையிடும் போது நம்ம என்ன செய்யறோமா, ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒன்லி நம்ம ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்குள்ளேயே முழுமை அடங்கி இருக்கிறது. வியாதியில இருந்து ரட்சிப்பு, தரித்திரத்துல இருந்து ரட்சிப்பு, இன்னும் என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறதோ அதுல எல்லாவற்றிலும் இருந்து ரட்சிக்க கூடிய வல்லமை நிறைந்தவர் தான் நம்முடைய தேவன். அப்போ அவரை விசுவாசித்து, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீங்க உங்க இன்னர் இமேஜ்ல அதை பார்த்து வாயினால அறிக்கை பண்ணும் போது நிச்சயமாய் அங்க என்ன வருதா, ரட்சிப்பு உண்டாகுதான். இதுதான் எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஒருவேளை இது ஆத்தும ரட்சிப்புக்கும் இதுதான், நம்ம வியாதியில இருந்து ரட்சிப்புக்கும் இதுதான். அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ரட்சிப்பு எதுல அடங்கி இருக்குது, நம்ம இருதயத்தின் விசுவாசம். இருதயத்துல எதை தியானிக்கிறோம், எந்த படத்தை தியானிக்கிறோம், வாயில எதை அறிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்முடைய ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. இப்போ நீதிமொழிகள் 18:21 நம்ம அடிக்கடியே பார்த்திருக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் நம்ம, அவரையே நம்பி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம. ஆனா இன்றைக்கு தேவன் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் யார் கையில இருக்குதான், நம்முடைய நாவல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எதை பேசுகிறோம், எதை படமாய் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சத்தியத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய ராஜ்யம் இதுலதான் செயல்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம தான், அதாவது இப்போ நம்ம தான் எதை பேசணுங்கிறத சூஸ் பண்ணணும் இஷ்டத்துக்கு. அப்போ நம்ம ஒரு வியாதியில, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வியாதியில ஒரு பலவீனம் இருக்கு, இந்த வியாதியில இருந்து நம்ம விடுதலை பெறணும்னு விரும்புறோம். ஆனா அந்த பலவீனம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ நம்ம எதை பேசுறோம், உங்க இன்னர் இமேஜ்ல நீங்க எதை பார்க்கிறீங்க? அப்போ நீண்ட காலமா ஒரு போராட்டம் இருக்கு, அந்த போராட்டத்துல இருந்து விடுதலை இல்ல, அப்போ நம்ம எதை பேசுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுலயே நம்ம அற்புதங்களுக்கான காரணம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், தாமதத்துக்கான காரணம். அப்போ இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சகரியா எலிசபெத் இதுல காரியத்துல அங்க தூதன் வந்து சொல்றாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான்ங்கிறத சொல்லும் போது அங்க சகரியாவால அந்த இன்னர் இமேஜ்ல தனக்கு ஒரு பிள்ளை பிறப்புங்கிறத நம்பவே முடியல. இது எப்படி ஆகும், நானும் கிளவியுமா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அங்க நெகட்டிவான திங்கிங், நெகட்டிவான வார்த்தைகள். அப்போ அந்த நெகட்டிவான வார்த்தைகள் வர்ற இடத்துல அங்க கிங்டம் செயல்பட முடியாது. அதனால அந்த தூதன் சொல்றான், இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். அப்போ நம்ம வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவரை தேவன் வைத்திருக்கிறாங்கிறதை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நீங்க எதை படமாய் பார்க்கிறீங்க? ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்களா, இல்ல ஒரு நெடுங்காலமா என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையே பேசி கொண்டு இருக்கிறீங்களா, இல்ல தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும், நான் அதை தான் படமா பார்க்கிறேன், அது நடக்கும்னு சொல்லி அவருடைய வார்த்தையை எடுத்து பேசுறீங்களா? இதுலதான் நம்முடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது. வேதத்திலேயே இன்னும் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். இன்னும் அது நமக்கு நல்லா புரியும். இந்த மெசேஜ் நிச்சயமா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய மெசேஜா இருக்கும். நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய விருப்பம் அதுதான், நம்ம எல்லாரும் அவர் கொடுத்ததை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். எந்த காரியத்திலையும் நம்ம தோற்று போகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது, ஜெயம் எடுக்கிறவர்களாய் தான் நம்ம இருக்கணும். வசனம் சொல்லுது ரோமர் 8 அவர் தேவன், அவர் கிறிஸ்து, அதாவது அவரிடத்திலிருந்து நம்மை பிரிப்பவன், தேவனுடைய அன்புல இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், பரலோகத்தின் விருப்பம். ஆனா இன்றைக்கு நம்ம ஜெயம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய நாவு.
நம்முடைய எண்ணங்கள். இதை இன்றைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் அவங்களா பேசக்கூடிய, அவங்களுக்கு ஒரு சொந்தமா பேசக்கூடிய ஒரு காரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பரலோகத்துல இருந்து ஒரு செய்தி, என்ன செய்தி கொண்டு வர்றாங்களோ அந்த செய்தியை தான் அங்க அவங்களால என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு மனிதர்களாகிய நமக்கு நம் தகப்பன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், நம்ம பேசுவதற்கு, எதை பேசுறதுக்கும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம தான் சூஸ் பண்ணணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கறதுல. அப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம மெலியணும்னு விரும்புறோம், இல்ல சிலர் வெயிட் போடணும்னு விரும்புறோம். ஆனா நம்ம இன்னர் இமேஜ் எதுவா இருக்குது? இல்ல நான் இப்படியே தானே இருக்கிறேன், எனக்கு எங்க குறைஞ்சிருக்குது, வெயிட் குறையலையே, இல்ல எனக்கு எங்க வெயிட் கூடுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னர் இமேஜ் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம பழைய நிலைமையே நம்ம பார்த்து கொண்டு, ஆனா ஜெபிக்கிறோங்கிற போர்வையில நம்ம அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், வேற மாதிரி பேசுறோம். ஜெபிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணா இருக்கு. ஆனா அங்க மேனிஃபெஸ்டேஷன் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அப்போ நம்ம எல்லாத்துலயும் ஜெயம் பெறுகிறவர்களாய் நம்ம இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா நம்ம பார்க்கிறது எல்லாம், இல்ல நான் செய்யறது எல்லாமே தோல்வியில தானே முடியுது, இந்த காரியமும் நிச்சயம் தோல்வியில தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னர் இமேஜ் எப்படி இருக்கு, தோல்விய பார்க்கிறோம். அங்க எல்லாமே எப்படி மாறுது, தோல்வியாய் மாறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்போ நான் ஒரு டாக் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஒரு காரியம் உங்க மைண்ட்ல வருது அப்படின்னு சொன்னா, யாராவது சொல்லாமா? டாக் அப்படின்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சரி ஓகே, நமக்கு என்ன வராது, டிஓஜி அப்படிங்கிற லெட்டர்ஸ் நமக்கு என்ன செய்யாது, முன்னாடி வராது. மாறா என்ன வருது, ஒரு படம் வருது. இல்ல ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா APPLE அப்படின்னு லெட்டர்ஸ் வருதா, இல்ல அந்த பிக்சர் வருதா? பிக்சர் தான் வரும். அப்போ அந்த பிக்சர், இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பிளாக் அல்சேஷன் டாக் அப்படின்னு சொன்னோம்னா, உடனே நம்ம மைண்ட் எங்க போகுது, ஒரு கருப்பான ஒரு பெரிய ஒரு அல்சேஷன் டாக் நம்ம மைண்டுக்கு முன்னாடி அது என்ன செய்யுது, வருது. அப்போ வேர்ட்ஸ் கேன் பெயிண்ட் பிக்சர்ஸ். நம்ம மைண்ட்ல என்ன செய்யுது, பிக்சர்ஸ அது பெயிண்ட் பண்ணுது. அப்போ வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு படம் வரையக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்யுது, இருக்குது. இதனாலதான் தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவா 1:8 வாசிக்கலாமா? ஜோஷுவா சாப்டர் 1 verse 8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இது ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலேயே அவ்வளவு ஒரு லைஃப் இருக்கு. அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ உன் மைண்ட்ல ஃபுல்லா அந்த வார்த்தைகளை நீ தியானிக்கும் போது அந்த படங்கள் உன் மைண்ட்ல இருக்கும். நீ அத பேசுவ. அப்ப நீ என்ன ஆவ, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ள. அவர் சொல்லல நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், நீ புத்திமானாய் நடக்கும்படி நான் உனக்கு ஞானத்தை தருவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லல. அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இரவும் பகலும் நீ அதுல தியானிக்கணும். அந்த படங்கள் உன் மைண்ட்ல என்ன செய்யணும், இமேஜஸா ஃபார்ம் ஆகணும். அந்த இமேஜா ஃபார்ம் ஆனதான் நீ பேசணும். அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதே வசனத்தை ஆம்பிளிஃபைட்ல நான் வாசிக்கிறேன். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன். The book of the law shall not depart out of your mouth, but you shall meditate on it day and night, that you may observe and do according to all that is written in it. For then you shall make your way prosperous, and then you shall deal wisely and have good success. அப்போ இதுல to observe அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, to see.
பார்க்கிறது. அதுல என்ன எழுதி இருக்கு, அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, அந்த வார்த்தைகளை பார்க்க பார்க்க பார்க்க, இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுது. அப்போ ஒருவேளை இன்றைக்கு நம்ம குடும்பங்களை எதிரடையா அது இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அந்த வார்த்தைய சொல்லி சொல்லி, இல்ல என் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கிறது, நாங்க எல்லாரும் சமாதானமா இருக்கிறோம், நாங்க எல்லாரும் சுகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய உங்க மைண்ட்ல கொண்டு வந்து, அத உங்க குடும்பத்துல அந்த பிக்சரை நீங்க இமேஜா நீங்க கன்வெர்ட் பண்ணி அத பார்க்கும்போது, அந்த வார்த்தையை அப்படியே நீங்க பேசும்போது உங்க குடும்பத்துல அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். நான் பலமுறை என்னுடைய டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆவியான நினைவுபடுத்துகிறதுனால நான் சொல்றேன். நிறைய போராட்டங்களுக்குள்ள நாங்க கடந்து சென்றப்போ, இந்த சத்தியத்தை எல்லாம் அறியாத நாட்கள்ல என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னே தெரியாதப்போ நான் நிறைய ஜெபித்திருக்கிறேன். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும் அப்படின்லாம் இருக்கு, ஏன் எங்களுக்கு நாங்க உங்க பிள்ளைங்க தானே, எங்களுக்கு ஏன் விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னப்போ, ஆண்டவர் கண்களை திறந்தப்பதான், நீ சத்தியத்தை அறியும் போது உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்போ ஒரு வசனம் தான் எனக்கு ஒரு வெளிப்பாடா மாறுச்சு. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை வெளிப்பட பண்ணி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கொலோசையர் 1:13. கொலோசியன்ஸ் சாப்டர் 1:13. அப்போ இந்த வார்த்தை எனக்கு படமா நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ இருளின் அதிகாரத்துல நாங்க இல்ல, வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய தூதர்களுடைய சேனை கூட்டம் எங்களை சுற்றி இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் அவர் எங்களை சூழ சேனைகள் இருக்கிறது, அவருடைய ரத்தத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். இத நான் படமா பார்த்து, இத நான் எப்ப கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, அந்த ஒரே வாரத்திலேயே எங்க குடும்பத்தின் பிரச்சனைகள் அப்படியே மாறினதை நான் பார்த்தேன். அப்போ உண்மையா நம்ம இன்னர் இமேஜ் தான் ரொம்ப முக்கியங்கிறத நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். ஆனா பல வேளைகள்ல, உதாரணம் இப்போ நான் சொல்லணும்னா, நானும் இந்த அளவுக்கு அப்படி பர்ஃபெக்டா வரல. சில விஷயங்கள்ல இன்னும் குறைவுள்ளதான் இருக்கிறோம். சில விஷயங்கள்ல நம்ம உண்மையா நம்பி அதை இமேஜ்ல கொண்டு வந்து நம்ம பேசுறோம். ஆனா சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், நெகட்டிவா திங்க் பண்ணி, நெகட்டிவா நம்ம என்ன செய்யறோம், வார்த்தைக்கு விரோதமாய் நம்ம பேசுகிறோம். அப்போ இதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியலன்னா, பதில்களை பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப இன்றைக்கு நம்ம பதில்களை பெற்றுக்கொள்ளுகிற ரகசியம் இது எங்க இருக்குன்னா, நம்ம நாவலையும் நம்முடைய சிந்தனைகளையும் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, மெடிடேட் ஆன் த வேர்ட் டே அண்ட் நைட். அப்போ இரவும் பகலும் அவருடைய வார்த்தையே நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம மைண்ட்ல அந்த பிக்சர் தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க இரவும் பகலும் எதை தியானித்து கொண்டிருக்கிறீங்க? உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலை எதிரா இருக்குன்னா, நம்ம மைண்ட்ல ஓடுறது ஃபுல்லா அந்த சூழ்நிலைகள் தான். ஒரு மனிதனோ யாரோ ஒருத்தர் நமக்கு எதிரா ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னா, உடனே அந்த வார்த்தைகளையே மெடிடேட் பண்ணி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு, அந்த வார்த்தையை தியானிச்சு, அந்த வார்த்தைய பேசி, அது இன்னும் என்ன செய்யும்னா, பழசு அவங்க எப்பப்பெல்லாம் என்னென்ன பண்ணாங்க செஞ்சாங்க, இதையெல்லாம் கொண்டு வந்து பிசாசு நமக்கு என்ன செய்வான், கொண்டு வந்து தருவான். அதை மெடிடேட் பண்ணி அதை பேசி நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம அற்புதங்களுக்கு நாமே தடையா இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இரவும் பகலும் எதை தியானிக்கணும்? அவர் ஒரு வசனம் நம்ம நிறைய நேரங்கள்ல பைபிள் வாசிக்கிறோம். அந்த வாசிச்ச பிறகு நீங்க சும்மா படுத்திருக்கும் போதும் சரி, உட்கார்ந்திருக்கும் போதும் அந்த வார்த்தைய நம்ம இமேஜ்ல கொண்டு வந்து அந்த வார்த்தைய நீங்க பேசிட்டே இருப்பீங்கன்னா, அந்த வார்த்தை அப்படியே சிருஷ்டிக்கப்படும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். அந்த தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறபடியினால அவர் ஒரு இமேஜ கொண்டு வந்து அந்த இமேஜ் அவர் வார்த்தைகள் மூலம் பேசும்போது அற்புதம் நடக்கிறது. கிரியேஷன் நடக்குது. அப்படின்னா இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம இமேஜ்ல கொண்டு வந்து அவர் நம் தகப்பனுடைய வார்த்தைய நம்ம விசுவாசத்தோடு பேசும் போதும் நாம் சிருஷ்டிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ
அவன் யோசுவா அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்க அவனுக்கு ஞானம் தேவைப்படுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை தியானிக்கும் போது நீ உன் வழி வாய்க்கும், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ யோசுவா அப்படி செய்ததுனாலதான் அங்கே அழகா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்தி ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாச ஆவி நிறைந்த ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ யோசுவாவால அங்கு முடிந்தது. அப்ப இன்றைக்கு நம்ம சில தோல்விகளுக்குள்ள இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பல நேரங்கள்ல நம்ம வார்த்தைகள் தான் காரணம். நம்ம பார்க்கிற இன்னர் இமேஜ் தான் அதற்கு காரணமா இருக்கிறது. இப்போ நம்ம இத உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா நம்ம வாசிக்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அந்த கதையை நம்ம வாசிக்கும் போது நல்லா தெரிந்து கொள்ளலாம். அது 2 சுவிசேஷத்துல நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22. மத்தேயு Matthew chapter 9 verses 18 to 22. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இடத்துல ஒரு அற்புதமான நம்ம மெசேஜுக்கு ஏற்ற ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்கிறத பார்க்கிறோம். இப்போ முதல்ல நான் ஒண்ணு சொல்லணும். ஜெபம் என்ன, விசுவாசம்னா என்ன, இந்த இடத்துல 2ஐயும் பார்க்கிறோம். இங்க எவிரோ ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரித்து என் மகள் மரித்து போனால் இங்க இருக்கு. அந்த இடத்துல அவர் மரண படுக்கையில இருக்கிறான்னு சொல்லி மார்க்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் என்று வேண்டிக் கொண்டான், அப்பொழுது பிழைப்பாள் அப்படின்னு இங்க இருக்கு. நம்ம மார்க்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவா இருக்கும். அங்கே எவீரோ என்ன செய்யறாரு, வேண்டிக் கொள்கிறார், ஜெபிக்கிறார். அப்போ அங்க இயேசு போய் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறார். இங்க என்ன நடக்குது, விசுவாசம். இது ஜெபம். இங்க அந்த விசுவாசம் உள்ள, அதுவும் விசுவாசம் உள்ள ஜெபம் தான். அவர் வந்த தொட்டா என் பிள்ளை சுகமாவான்னு. இங்க யார் இருக்கிறா, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவ முதல்ல ஒரு இன்னர் இமேஜை அவளை குறிச்சு பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, ஃபர்ஸ்ட் அவ எங்க பாக்குறா, நான் சுகமாவேன், அவருடைய வஸ்திரத்தை போய் நான் தொடுவேன், நான் சுகமாவேன் அப்படின்னு முதல்ல அவளுடைய இன்னர் இமேஜ் மாறுது. அதுக்கப்புறம் அவளுக்கு சுகம் கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இங்க சொல்றாரு, என் வல்லமை உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. இங்க அவ ஜெபிக்கவே இல்லை, ஆனா இங்க விசுவாசிக்கிறா, அற்புதம் நடக்குது. இன்னைக்கு பல நாட்கள் நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லி விசுவாசமே இல்லாத ஒரு ஜெபத்தை பண்ணுகிறதுனாலதான் நம்ம ஜபிக்க போகும்போது நம்ம பண்றோம், இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இரு மனதோட தான் நம்ம போறோம். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் நினைக்கவே வேண்டாம். 2 மனசு இருந்தா நம்ம கர்த்தரிடத்துல இருந்து எதையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லி யாக்கோபுல நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன மன நிலைமையில நம்ம இருக்கிறோம். நான் போறேன், நான் அப்பாட்ட கேட்பேன், அப்பா நிச்சயம் தருவார், அதுவும் விசுவாசம் உள்ள ஜெபம். இல்ல, சிலுவையில என் தேவன் இதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை எடுத்து பேசுவேன், எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறது விசுவாசம். அப்போ இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே சம்பவத்தை மார்க் 5ல நம்ம வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 5 verses 25 to 30. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். சரி, இதுல ரொம்ப அழகா போட்டிருக்குது. அநேக வைத்தியர்களால் அவளை பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லா வைத்தியர்களாலையும் வருத்தப்பட்டு எல்லாத்தையும் செலவழிச்சு அவளுக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஆனா அவ திங்கிங் மட்டும் இயேசுவை குறித்து அறிந்த பொழுது அவளுடைய திங்கிங் அப்படியே மாறுது. என்ன மாறுது? அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அங்க எண்ணின்னு போட்டிருந்தது, இங்க சொல்லி போட்டிருக்கு. அப்ப ரெண்டும் நடக்குது. அவள் என்றா முதல்ல இமேஜ கொண்டு வர்றா, அடுத்து அவ என்ன செய்யறா? பேசுகிறாள். அப்ப ரெண்டும் என்ன செய்யுது? ரொம்ப முக்கியம். அதனால அங்க என்ன நடக்குது? ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அங்க ஜெபிக்கல, வஸ்திரத்தை தொடுறா. உடனே வார்த்தையாகிய இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அப்போ இன்றைக்கு விசுவாசத்தோடு இன்றைக்கு நமக்கும் வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை தான் நம்ம இயேசு. வார்த்தையாகி அந்த வார்த்தைய நம்ம விசுவாசத்தோடு பேசும்போதும் அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை நம்முடைய சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றும். அப்படிங்கறதுதான் இந்த சம்பவத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுதான் ஆண்டு சொல்ற, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து. அங்க அத்தனை பேர் அங்க அவரை தொற்றிருக்கலாம், ஆனா அப்பெல்லாம் வல்லமை புறப்படல. விசுவாசத்தோடு வார்த்தையாகி அவரை தொட்ட பொழுது அங்க வல்லமை புறப்படுது. அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி வார்த்தையை பேசுறோம்? கன்ஃபஸ் பண்றோம்னு சொல்லி பல மணி நேரங்கள்லாம் கன்ஃபஸ் பண்றோம். ஆனா ஏன் நடக்கல அப்படின்னா, நம்ம இன்னர் இமேஜ் ஒன்னா இருக்கு, பேசுறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது ஒன்னா இருக்கு. அப்ப இன்றைக்கு தேவன் முதலாவது நம்ம உள்ள பார்க்கணும். எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கும் அவ்வளவு கஷ்டம் இருந்தது, எல்லாத்தையும் விற்று செலவழிச்சு ஒண்ணும் இல்லாம போயிட்டா. ஆனா அவளுடைய விசுவாசம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுடைய விசுவாசம் அப்படியே பெருகினதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பல பிரசங்கங்களை நம்ம கேட்டுட்டோம், ஆனா இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்போ இதே இதுலதான் அந்த எவீரனுடைய இதையும் நம்ம பார்க்கும்போது 23வது வசனத்தை நீங்க வாசிங்கக்கா. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியமடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கதான் அவர் ஜெபிக்கிறார். நீர் வந்துட்டா போதும், என் மகா அவர் மேல கைகளை வச்சுட்டா அவர் பிழைச்சிருவார். அப்போ தேவன் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் படியும் அங்க இறங்குறார். அவருக்கும் விசுவாசம் தான் இருந்தது, விசுவாசமாய் ஜெபிக்கிறார். இங்க விசுவாசமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ என்ன செய்யறா? ஆக்ஷன்ல இறங்குறா. இன்றைக்கு நம்ம எதை செய்தாலும் விசுவாசத்தோட செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதற்கு நம்ம பல காலங்கள் தாமதமாகும் போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்து குறைவுபடுகிறது. அப்ப இன்றைக்கு தேவன், அதாவது நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் என்னதை உண்டாக்குமா? விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்ம டிலே ஆக ஆக நமக்கு என்ன வருது? ஃபெய்த்ல ஒரு டெஸ்ட். இந்த உலகத்துல நமக்கு எந்த போராட்டமும் கிடையாது, நமக்கு ஒரே ஒரு போராட்டம் தான், விசுவாச போராட்டம். அதுதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை காத்து கொள்றதுலதான் நமக்கு எதிராய் போராட்டங்கள் வருமே தவிர நமக்கு வேற எதுலயும் போராட்டங்கள் கிடையாது. கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க அதை நம்ம மைண்ட்ல பிக்சரா கொண்டு வந்து அதை நம்ம பேச நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயம். இப்போ அது அதிகாரம் 33, 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடைய போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். போதும்க்கா. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை, அதுலயும் நம்ம அப்படிதான் பார்த்தோம்.
உன் விசுவாசம். அப்ப இன்றைக்கு நம்மை ரட்சிக்க கூடியது என்னதான்? நம்முடைய விசுவாசம். தேவன் பேர்ல நம்ம வைக்கிற விசுவாசம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நான் இந்த வார்த்தையை தான் நான் என்னுடைய இமேஜ்ல பார்ப்பேன். இந்த வார்த்தையை தான் நான் பேசுவேன். என்னுடைய அற்புதத்தை என் தேவன் எனக்காக செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம பேசும்போது நம்ம அந்த அற்புதத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். இப்போ யோவான் 1:1-4 நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தார். அவர் ஆதியிலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ வார்த்தையின் மூலமா, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, உலகத்தில் உள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு தேவன் இந்த இடத்துல ஒரு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, சகலமும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையின் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னா, அவர் வாயிலிருந்து, பிதாவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த வார்த்தையின் மூலமா தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ எபிரேயர் 11:3, ஹீப்ரூஸ் chapter 11 verse 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றோம். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்போ கிரியேஷன் எப்படி நடக்குதுன்னா, வார்த்தையின் மூலம் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், இப்ப நம்ம எல்லாமே காணப்படுகிற மிருகங்கள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், இல்ல மலைகள், எல்லாமே நீர்வீழ்ச்சிகள், எல்லாமே காணப்படுகிற எல்லாமே தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகப்படல. அவை எதனால உண்டாக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்குது. எப்படியோ டைரக்டா இன்டைரக்டா உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமாய், விசுவாசத்தினால நம்ம உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால என்ன செஞ்சிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிந்து கொள்றோம். அப்போ அவருடைய வார்த்தை, விசுவாசம் நிறைந்த அந்த வார்த்தைகளின் மூலம்தான் கிரியேஷன் நடக்குது. அப்போ எபிரேயர் 11:1 ஹீப்ரூஸ், அதே இதுல வசனம் 1வது வசனம், ஹீப்ரூஸ் chapter 11 verse 1 வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதாவது நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், இது நடக்கும்னு நினைக்கிறோம். விசுவாசம்னா என்ன அப்படின்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது. அதுதான் விசுவாசம். நான் இதை கேட்டுட்டேன், என் அப்பா எனக்கு நிச்சயம் இதை செய்வாருங்கிற அந்த உறுதி தான் என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒருவேளை இப்ப அது காணப்படல, ஆனா நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னது? விசுவாசம், ஃபெய்த். அப்போ இது இங்கிலீஷ்ல, இந்த 2 வசனத்தையும் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் chapter 11 verse 3. Through faith we understand that the worlds were framed by the word of God, so that things which are seen were not made of things which do appear. In the first verse நான் வாசிக்கிறேன். Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் மனுஷனுடைய வார்த்தை மாதிரி ஒரு எம்டி வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, விருதாவான வார்த்தைகள் கிடையாது. அது முழுமையாய் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள். அப்போ God's faith அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ் த எனர்ஜி இன் த வேர்ட். அந்த வார்த்தையில இருக்கிற எனர்ஜி that gives it the power to bring itself to pass. அதாவது அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமையே அந்த வார்த்தையில இருக்கு. அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லான வேர்டு தான் அவருடைய வார்த்தை. இப்போ நம்ம ஏசாயா 55:11 நம்ம பார்த்தோம், வாசிக்கலாமா? ஏசாயா 55:11, ஐசாயா chapter 55 verse 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்
அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போ இன்றைக்கு அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை தான் எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், பேச போறோம். ஏன்னா நம்ம அவர் பிள்ளைகள், நமக்கு உயிலாய் சொத்தாய் அவருடைய வாக்கு தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவருடைய பிள்ளைகளை குறித்துதான அவருடைய இருதயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வேதாகமத்துல நமக்கு இருக்குது. அப்போ இந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம பேசும்போதும் அந்த வார்த்தை என்ன செய்யாது, வெறுமையாய் திரும்பாது. அது அந்த வார்த்தைய அவர் எதுக்கு பேசினாரோ, எந்த சூழ்நிலைக்கு நமக்கு தேவையோ அந்த வார்த்தைய நம்ம பேசும்போதும் அந்த காரியம் அப்படியே நடக்கும். ஏன்னா காட்ஸ் வேர்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அந்த வார்த்தை அவ்வளோ விசுவாசம் நிறைந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அப்படிதான் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே தவிர வேற எந்த முறையிலையும் நம்ம அவருடைய அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். அவருடைய வார்த்தைய நம்ம எடுத்து அதை இமேஜா பார்த்து நம்ம பேசும்போது அவருடைய நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும், அப்பா நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ காட்ஸ் வேர்ட் என்னன்னா அது ஒரு லிவிங் திங், ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவன் நிறைந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் வார்த்தை, வார்த்தையாகிய இயேசு. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் நிறைந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நம்ம பேசும்போது அங்க லைஃப் வருது. ஆனா அந்த வார்த்தைக்கு எதிரடையா பேசும்போதுதான் அங்க மரணம் என்ன செய்து வருது. அதனாலதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். அப்போ இன்றைக்கு தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம கையில தேவன் விட்டுட்டாரு. ஏன்னா அவர் ஒரு அன்புள்ள தகப்பன், ஃப்ரீ வில்ல நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். அவர் நம்மள போர்ஸ் பண்ணி எதையும் செய்ய விட மாட்டார். வார்த்தைகள்னால நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கு. அப்ப நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்முடைய அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம பார்க்கலாமா? ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களும் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கும் என்று எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். சரி, இப்போ எல்லாருக்குமே தேவன் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படி. இப்ப எல்லாருக்கும் ஒரே லெவல் ஃபெய்த், ஆனா அவங்க அதை எப்படி எடுத்துக்கொள்றாங்க, பயன்படுத்துறாங்க, இருதயமாகிய நல்ல நிலத்துல இந்த வார்த்தை எப்படி விதைக்கிறாங்கிறத பொறுத்துதான் அற்புதம் அடங்கி இருக்கிறது. அப்போ த்ரூ த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு என்ன இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஃபெய்த் நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இன்னர் இமேஜ் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மேட்ச் ஆகும்போது அங்க அந்த விசுவாசம் நமக்கு என்னதை கொண்டு வருதுன்னா நம்ம எண்ட் ரிசல்ட் என்ன செய்து கொண்டு வருது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னர் இமேஜும் தேவனுடைய வார்த்தையும் மேட்ச் ஆகும்போது, விசுவாசத்தினால நம்ம பார்க்கிற நம்முடைய இன்னர் இமேஜும் தேவனுடைய வார்த்தையும் மேட்ச் ஆகும்போது அங்க என்ன செய்து தேவன் விரும்புகிற எண்ட் ரிசல்ட், நம்ம வாழ்க்கையில அவர் கொடுக்க விரும்புகிற அந்த எண்ட் ரிசல்ட் நமக்கு என்ன செய்து நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவரோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து இரவும் பகலும் அதையே சிந்தித்து கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயம். நீங்க பெரிய பெரிய தேவ மனிதர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் முழு நேரம் பைபிளை மெடிடேட் பண்ணி ஃபுல்லா அதையே திங்க் பண்ணி அதையே தியானித்து அதையே பேசுறதுனால அவங்க வாழ்க்கை அற்புதமாய் இருக்கிறத பார்க்கிறோம், செழிப்பா இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம குறைவுகளுக்குள்ளயும் பலவீனங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் அது யாரு? நம்ம தான். நிறைய நேரம் ஜெபிக்கிறோம், நம்ம சுகமடையணும் ஜெபிக்கிறோம், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் சொல்றோம். ஆனா நம்ம பார்க்கிற இமேஜ் எப்படி இருக்கு? இதை நான் சொல்லதான் செய்யறேன், எனக்கு என்ன சுகமான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னர் இமேஜ் எப்படி இருக்கு? தேவனை போல இல்லாம விழுந்து போன ஆதாமின் மனப்பான்மையில
நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்டதுனால, அறிவு சார்ந்து வாழ பழகுனதுனால அந்த அறிவு சொல்றத எடுத்துக்கிட்டோம். அவர் வார்த்தை சொல்லுகிறத நம்ம என்ன செய்யல, படமாய் நம்மளால பார்க்க முடியல. அப்போ இப்போ இதோட நான் சொல்லி முடிக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் இதுல என்ன காரியம் அப்படின்னா, சாத்தான் இந்த வார்த்தைய நம்ம இருதயத்துல விதைக்கிறதுலதான் அவன் கண்ணோக்கமா இருக்கிறான். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வார்த்தைய நம்ம இமேஜா பார்க்கணும், இந்த வார்த்தைய நம்ம சிந்திக்கணும், வார்த்தைய பேசணும், அப்ப அற்புதம் நடக்கும்னு பார்த்துட்டோம். ஆனா நமக்கு பின்னாடியே இருந்து இந்த வார்த்தைய திருடுறதுக்கு வர்றது யாருன்னா சாத்தான். ஒருவேளை இன்றைக்கு இந்த மெசேஜ் நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள ஆவியானவர் அனல் மூட்டி உங்களை எழுப்பிட்டே இருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த வார்த்தைய அப்படியே நம்ம உள்ளத்துல இருந்து அவன் என்ன செய்யறானா, திருடுறானா. நம்ம வாசிக்கலாம். ஏன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியும், நம்ம இன்னர் இமேஜ்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவனால அதுக்கு மேல ஜெயிக்க முடியாது. அதனாலதான் அந்த வார்த்தைய நம்ம கிட்ட இருந்து அவன் என்ன செய்யறானா, திருட முயற்சிக்கிறான். அப்ப இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் அவருடைய குட்னஸ் நம்ம சந்தேகப்படுறோம், நான் இதை கேட்கிறேன், இதெல்லாம் செய்வாரா, தேவன் இதெல்லாம் செய்வாரா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு இடத்துல அவருடைய அன்பு தன்மையையும் அவருடைய குட்னஸையும் நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையை சாத்தான் திருடி இருக்கிறான் அப்படிங்கறது அர்த்தம். இப்ப வாசிக்கலாம். மார்க் 4:14 முதல் 20. மார்க் சாப்டர் 4 verses 14 to 20. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியர்களானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் வைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாலின் இடத்தில் வைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இப்போ இங்க சாத்தான் முதல்ல வர்றது வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. அந்த நிலம் எப்படி அந்த விதை அங்க போட்ட ஸ்பீட்ல அவன் வந்து என்ன செய்யறான், அந்த வார்த்தைய பிடுங்கிட்டு போயிடுறான். அந்த வார்த்தை உள்ளேயே போக முடியல. அடுத்ததான் யாரு, வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் என்ன செய்யறாங்களா, நிலைத்திருக்கிறாங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்ம நிலத்தை நம்மளே யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தைய ஆவியானவர் நமக்குள்ள விதைக்கிறார். இன்னைக்கு உங்க நிலம் எப்படி இருக்கு, உங்க இருதயமாகிய நிலம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்க நாளைக்கே பார்க்கலாம். நாளானைக்கு இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிரும் நம்ம எந்தெந்த ஏரியால நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம முதல்ல வழி அருகே விதைக்கப்பட்டவங்களா இருந்தா வார்த்தை விதைச்ச அடுத்த செகண்ட் அவன் என்ன செய்வான், எடுத்துட்டு போறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். இப்போ 2வது கற்பாறை நிலம். அந்த கற்பாறை நிலத்துல உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்களோ, உபத்திரமும் துன்பமும் வந்தோடனே அந்த வார்த்தை என்ன செய்யுது, இருதயத்தை விட்டு போயிருது. அந்த வார்த்தையை குறித்த இமேஜ அவங்களால பார்க்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையின் அற்புதத்தை அவங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியல. அடுத்ததா முட்கள் நெருக்கி போடுகிற அந்த காரியம் யாருக்குன்னா, வசனத்தை கேட்டு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், இத நெருக்கி போட அவங்க பலனற்று போறாங்க. இதுதான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்ததுதான் நல்ல நிலம். அப்போ இந்த சாத்தான் பின்தொடர்ந்து வருகிற ஒரு காரியம், நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைய எப்படியாவது நம்ம இருதயத்துல இருந்து பிடுங்கணும் அப்படிங்கிறதுதான் அவனுடைய வேலையா இருக்கிறது. அப்போ
நம்ம இன்னர் இமேஜ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, வார்த்தையின் மூலம் இந்த இன்னர் இமேஜை நம்ம ஃபார்ம் பண்ணி இதையே தியானிச்சு இதை நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம தேவன் கிட்ட இருந்து பெறுகிறத, தேவன் கிட்ட இருந்து நம்ம அற்புதத்தை பெறுகிறத நம்ம இன்னர் இமேஜ்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த சாத்தானும் நம்மள ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப நம்மள ஸ்டாப் பண்றது ஒண்ணே ஒண்ணு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை. அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழ் சிறைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 10:5 நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இமேஜினேஷனையும் கிறிஸ்துவின் கீழே நம்ம என்ன செய்யணுமா, கொண்டு வரணுமா. நம்ம இமேஜினேஷன் நம்ம மைண்ட் தாறுமாறா போகுது அப்படின்னாலே அங்க யார் வேலை பார்க்கறான்னு அர்த்தம்? சாத்தான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்குது. அப்போ அவன் சாத்தான் நமக்கு பின்னாடி வர்றதுக்கு ஒரு காரியம், நம்மள பிடிக்கல, நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட வார்த்தையை பிடிச்சு எடுத்து நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை அவன் எடுத்துக்கொள்கிறதற்காக தான் நமக்கு என்ன செய்யறான், நம்ம பின்னாடி வர்றான். அப்போ இதுல 5 காரியம் நம்ம படிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இந்த நம்ம வார்த்தை நம்ம இருதயத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய 5 காரியங்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உபத்திரவம், துன்பம், பெர்சிக்யூஷன், அஃப்ளிக்ஷன். அடுத்தது உலக கவலைகள், cares of this world. அடுத்தது மாம்சத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றி உண்டாகிற மயக்கம். ஒரு நிமிஷம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், the deceitfulness of riches. அடுத்ததாய் 5வது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், lust of other things. இந்த 5 காரியம்தான் நம்ம இருதயத்துல தேவன் விதைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து போடக்கூடிய 5 காரியம் இதுதான். இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம இருதயத்துல ஒரு உபத்திரம் வருது, ஒரு துன்பம் வருது, இல்ல நமக்கு ஏதோ ஒரு மனிதர் எதிரா நம்மள பேசிட்டாங்க, இல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்குது அப்படின்ன உடனே நம்ம இருதயத்துல அந்த வார்த்தைகள் நம்மளை விட்டு என்ன செய்து வெளியில போயிருது. இன்றைக்கு அதுல கவனமா இருக்கும்படி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்மளை வற்புறுத்துகிறார். அதனாலதான் ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா அங்க ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்போ ஆவியானவர் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு தாட் வருது அப்படின்னா உடனே அதை ஆவியானவற்றை கொண்டு போனேன். எனக்கு இந்த எண்ணம் வருது, நான் இந்த எண்ணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவார். அந்த வார்த்தையை நீங்க இமேஜா பார்த்து அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது அந்த சத்துரு அங்க ஓடி போயிடுவான். இததான் இயேசு கிறிஸ்துவ நம்ம செய்தது நமக்கு முன்மாதிரியா எல்லாமே வேதாகமத்துல இருக்கு. அங்க இயேசுவை சோதிக்கும் போது பிசாசு அப்படிதான் பலவித சோதனைகளை கொடுக்கும் போது அவர் உடனே இன்னர் இமேஜ்ல பார்த்து அந்த வார்த்தையை தான் பேசுறாரு. அதுக்கு மேல அவனால இயேசு கிட்ட நிக்க முடியல. வார்த்தையை நம்ம பேசிட்டோம் அப்படின்னாலே சாத்தானால நம்ம பக்கத்துல நிக்க முடியாது. அதை இமேஜா பார்த்து அதை பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அவன் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம ஆழமா அறிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த 5 காரியங்கள் மூலமாகத்தான் சத்ருவானவன் நம்ம எண்ணங்கள்ல வார்த்தைகளை நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்ம இருதயத்துல இருந்து எடுத்து போட விரும்புகிறான். இப்போ இத மேற்கொள்ளக்கூடிய ஒரே காரியம் 2 கொரிந்தியர் 5:7, 2 Corinthians chapter 5 verse 7. இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம், எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். 6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சரியா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கிறதின்படி நடக்க கூடாது. நம்ம சூழ்நிலை ஒண்ணு சொல்லுது, நம்ம சிம்டம் ஒண்ணு சொல்லுது, நம்ம பார்க்கிற காரியம் எல்லாமே நெகட்டிவா சில காரியங்கள் தோணலாம். நம்ம பார்க்கிறதின்படி நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்குது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதுக்காகதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ காண்கிறத பார்த்து வாழ்கிறவன் மனுஷன், விசுவாசித்து நடக்கிறவன் தேவ மனுஷன். அப்போ இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்?
வார்த்தை இதை சொல்லுது. இதுதான் என்னை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தை, என் குடும்பத்தை குறித்து தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையை தேவன் நினைப்பூட்டுகிறார். பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் அற்புதமா சொல்லி இருக்கிறாரு. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கு. ஒருவேளை பிள்ளைகளை குறித்து சில நேரம் பயங்கள் வரலாம். ஆனா உடனே இந்த வார்த்தையை சொல்லி இல்ல, நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களா அற்புதங்களாதான் இருப்போம்னு சொல்லி இன்னர் இமேஜ்ல உங்க பிள்ளைகளை குறித்து அதை தியானித்து அந்த வார்த்தைகளை பேசின பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாய் அற்புதமாய் மாறும். இத நம்ம எல்லாருமே இந்த விசுவாசத்துல ஒருத்தவங்க ஒரு அம்மா தேவ மனுஷி சூசன்னான்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட எத்தனை 17 பிள்ளைங்க ஏதோ. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் விசுவாசமா அவங்க பிள்ளைங்களுக்கு ஜெபித்து அந்த பிள்ளைங்க பின்னாடி எல்லாருமே பெரிய லெவல்ல பெரிய பெரிய ஊழியர்களா வந்தாங்களாம், அடையாளங்களா அற்புதங்களா இருந்தாங்களாம். அப்ப இன்றைக்கு நிறைய தாய்மார்களா அந்த இடத்துல நம்ம சேர்ந்திருக்கிறோம். ஒருவேளை இதை கேட்கிற தகப்பன்மார்களும் நீங்க இருக்கிறீங்க. அவங்க பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையை எடுத்து பேசணும். சத்ருவானவன் அதுக்கு மேல நம்ம பிள்ளைகள் மேல அவன் ஹோல்ட் என்ன செய்ய முடியாது? வைத்திருக்க முடியாது. நம்ம இன்னர் இமேஜ்ல நம்ம பிள்ளைகளை குறிச்சு தேவன் என்ன ஆசைப்படுறாரு அதை நம்ம பார்த்து, நம்ம என்ன ஆசைப்படுறோம் அதை பார்த்து வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை பேசும்போது நிச்சயமா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதங்களாக அவங்க அடையாளங்களாக தான் இருப்பாங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, நீங்களும் அப்படிதான் என்ன செய்வீங்க? இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல நம்ம கவனமா இருக்கும்படி தேவன் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்போ ஜோஷுவா மாதிரி நம்ம என்ன செய்யணுமா? டே அண்ட் நைட், இரவும் பகலும் மனிதர்கள் பேச்சுகளை தியானிக்க கூடாது, சூழ்நிலைகளை தியானிக்க கூடாது, எதிரான காரியங்கள் என்னென்னலாம் நம்ம மைண்ட்ல நெகட்டிவா வருதோ அதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தியானிக்க கூடாது. அன்டில் அதாவது நம்ம அதாவது விசுவாசத்தோட நம்ம கன்ஃபர்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளையே நம்ம என்ன செய்யணும்? தியானித்து கொண்டிருக்கணும். அந்த இன்னர் இமேஜ் வரும்போது நமக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். அந்த ஃபெய்த் வந்துட்டுன்னா அடுத்தது அற்புதம் தான். இது என் லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். நான் முந்தி கூட ஷேர் பண்ணிருக்கேன். எங்க பாட்டியை குறிச்சு. எங்க பாட்டி கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்ல தான் இறந்தாங்க. 99 முடியும் போதுதான் இறந்தாங்க. அப்போ எங்க பாட்டிக்கு ஒரு தடவை ரொம்ப சோம் இல்லாம போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னோட தங்கச்சியோட அவதான் கடைசி பேத்தி பாட்டிக்கு. அவளோட மேரேஜ பாக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. சொல்லிட்டே இருப்பாங்க, நான் அவ கல்யாணத்தை பாக்கணும். அப்ப எனக்கு அது ரொம்ப பேர்டனா இருந்தது, இப்படி சிக் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப பாட்டி குறிச்சு ரொம்ப ஒரு கவலையும் மனசுல இருந்தது. அவங்க எல்லார்கிட்டையும் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரே இப்படி இருக்காங்களே, இப்படி அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பேர்டனா இருந்தது, ஒரு கவலையா இருந்தது. ஒரு நாள் ஒரு பிரேயர்ல, ஆண்டவரே இந்த பாரத்தை உங்கள்கிட்ட நான் இறக்கி வைக்கிறேன், எங்க பாட்டியை குறிச்சு இருக்கிற என்னுடைய கவலைய நான் உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறேன், நீங்க சுகப்படுத்துங்க அப்படின்னு அப்ப அந்த சத்தியம் எல்லாம் நான் தெரியல. ஆனா ஒரு விசுவாசத்துல அதை செய்தேன். அதை கொடுத்தேன். அன்னையில அதுக்கு அப்புறத்துல இருந்து பாட்டி படிப்படியா ரெக்கவர் ஆகி நல்லா இருந்தாங்க. அவளுடைய திருமணத்தை பார்த்து அதுக்கப்புறமும் சில வருஷங்கள் இருந்தாங்க. அப்போ என்றைக்கு நம்ம டோட்டலா அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோமோ அப்பதான் அங்க தேவன் கிரியை செய்ய முடியும். நிறைய காரியங்களை இன்னைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லி திருப்பி நம்ம அதை எடுத்து வச்சு நம்ம அதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மெடிடேட் பண்ணிட்டு அதை பேசும்போது நமக்கான அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். அப்போ 2 கொரிந்தியர் 4:18 சொல்லுது. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:18. 2 Corinthians chapter 4 verse 18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ டெம்பரல் திங்ஸ், அதாவது காணப்படுகிறது ஒரு சிக்னஸா இருக்கலாம், காணப்படுகிறது ஒரு பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம். இதெல்லாம் காணப்படுகிறவைகள். இது என்னதான்? அநித்தியமானவைகள். இதெல்லாம் வந்து என்னது? எட்டர்னல் கிடையாது. சரியா? வார்த்தை தான் நித்தியமானவை. காணப்படாத அந்த வார்த்தைகள் நித்தியமானவைகள். அந்த வார்த்தைய பேசும்போது அந்த டெம்பரல் திங்ஸ், அது தற்காலிகமா நீங்க பார்க்கிற காரியங்கள் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம இன்னர் இமேஜ் என்னவா இருக்கணும்? அவருடைய வார்த்தையா இருக்கணும்.
அவருடைய வார்த்தையை குறித்ததான இன்னர் இமேஜ் நமக்கு உருவாகும் போது, அதுல ஒரு ஃபெய்த் நமக்கு பில்ட் ஆகும் போது, அந்த ஃபெய்த்ல நம்ம வார்த்தைய பேசும்போது, நம்ம கன்ஃபஸ் பண்றோம்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல சும்மா விசுவாசமே இல்லாம பேசிட்டு இருக்கிறோம். அது என்ன செய்யாது? அற்புதத்தை நமக்கு கொண்டு வராது. நம்ம இன்னர் இமேஜ்ல பார்த்து அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தோட அந்த வார்த்தைய பேசும்போது நிச்சயமாய் நம்ம அற்புதங்களை பெற முடியும். நம்ம ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம் உண்டு. இன்னைக்கு கூட டெய்லி மெடிடேஷன் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்க. நீங்க விசுவாசமா ஜெபத்துல கேட்கும் போதுதான் அங்க என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும், ஜெபத்துக்கு பதில் வரும். அத்திமரத்தை அவர் சொன்ன உடனே அது என்ன செய்யுது? பட்டு போகுது. காரணம் என்னன்னா, நீ சொன்னா நடக்கும்னு சொல்றாரு. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நம்ம அற்புதம் உடனடியா அது நடக்கும். அப்போ இன்றைக்கு அற்புதங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம சிந்தனைகள்லயும் நம்ம வார்த்தைகள்லயும் தான் அடங்கி இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்ம சிந்தனைகள்ல, நம்ம தியானத்துல நம்ம என்ன கொண்டு வர்றோம், எதை பேசுறோம், நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும் போது நம்ம நிச்சயமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தை எனக்கு திரும்ப ஆண்டவர் சொல்றதுனால ஒரு வார்த்தையை மட்டும் வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு James chapter 1 verse 3 and 4. யாக்கோபு 1, 3, 4. 2, 3, 4. என் சகோதரரே, யாக்கோபு 1, 2, 3, 4. 1வது அதிகாரம் சாப்டர் 1. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். நமக்கு எதுக்கு ஃபெய்த் டெஸ்ட் வருதுன்னா பொறுமையை உண்டாக்கும்படி. இந்த பொறுமை எதுக்கு? அடுத்த வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். இந்த ஃபெய்த் டெஸ்ட் நமக்கு நடக்கிறது மூலமா நமக்கு பொறுமை வருது. இந்த பொறுமை நமக்கு எதை கொண்டு வருதா? எதுலயும் நமக்கு குறைவு இருக்கக்கூடாது, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு விசுவாசத்துல ஒரு சோதனை வருது, இந்த வார்த்தைக்கு விரோதமா எதிராய் ஒரு சோதனை வருது அப்படின்னா, இங்கதான் நமக்கு என்ன வேணுமா? பொறுமை. இந்த இந்த ஃபெய்த் டெஸ்ட் தான் நமக்கு பொறுமையை உண்டாக்குதுன்னு அறிஞ்சு அதை சந்தோஷமா எண்ணணுமா. நம்ம எத்தனை பேர் அதை சந்தோஷமா எண்றோம்? நான் உட்பட, நான் உண்மையா சொல்லணும், எல்லாருமே நம்ம உடனே நம்ம என்ன செய்யறோம்? மனுஷனை போல, சாதாரண மனுஷனை போல சோர்ந்து போகிறோம். ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாய் இல்லாதபடி மனிதனை போல. மண்ணானவர்கள் எப்படியோ மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறாங்களாம். விண்ணானவர் எப்படியோ விண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம மண்ணானவன் மாதிரி இருக்கிறோமா? விண்ணானவர் மாதிரி இருக்கிறோமா? அவரை எந்த சூழ்நிலையும் அவரை அசைக்க முடியாதுன்னா, இன்னைக்கும் நம்மளையும் எந்த சூழ்நிலையும் நம்மையும் அசைக்க முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பது எந்த சூழ்நிலை? கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில் எத்தனை தாவீது, அந்த தேவ மனுஷன் எத்தனை போராட்டங்கள், ஒன்றுல கூட அசைக்கப்பட முடியலன்னா காரணம் அந்த விசுவாசம். இன்றைக்கு அந்த இமேஜ பார்த்து அப்படி அவருடைய வார்த்தையில நம்ம வாழ்ந்து அவருடைய வார்த்தையை தியானித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம் என்னன்னா, அந்த இமேஜ் அவன் பார்த்துட்டே இருக்க அந்த வார்த்தையை பேச அவன் வாழ்க்கை எப்படி மாறுது?
சுகமாய் மாறுது, செழிப்பாய் மாறுது, ஆசீர்வாதமாய் மாறுது. அப்ப இன்னைக்கு எல்லாமே எங்க இருக்குன்னா நம்முடைய சிந்தனைகள்ல. நம்ம சத்துருவுக்கு இடம் கொடுக்காம, நம்ம தரிசித்து நடக்காம, விசுவாசித்து நடக்கும்போது அற்புதங்களை தேவன் நமக்கு நிச்சயமாய் செய்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் என் தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னர் இமேஜ்ல ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பார்க்க பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, வந்திருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார அப்பா இந்த வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இதை கேட்க போகிற யூடியூப்ல பிறகு கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை உண்டாகட்டும் சுவாமி. உங்க வார்த்தையை மாத்திரம் இமேஜா பார்த்து அதை மாத்திரம் பேசி ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்பா விதைக்கப்பட்ட இந்த வார்த்தையை சத்ருவானவன் இனி இதை களவாடி கொண்டு போக முடியாது. ஆண்டவரே, நீர் வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிற இந்த இருதயங்கள் எல்லாம் நல்ல நிலமாய் மாறிக்கொண்டு இருக்கிறதப்பா. நல்ல நிலமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. எங்கள் இருதயங்களில விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை இனி ஒரு காலம் சத்ரு எடுத்து போட முடியாதபடி நாங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய், ஆவியின் சிந்தை உடையவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்படியே தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் அவருடைய தேவ புத்திரர்களாய் நம்ம வெளிப்படணும். இனி வர்ற நாட்கள்ல உலகம் இயேசுவை அறிந்து கொள்கிறதற்கு நம்மை பார்த்து இயேசுதான் மெய்யான தேவன்கிறத அறிந்து கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நம்ம இதுல வர்ற எல்லாரும், இதை கேட்கிற எல்லாரும் அப்படியா இருக்கணும். அப்படியே நம்மளை பார்க்கும் போது ஐயோ எப்படி இவங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்குது. அன்றைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் பார்க்கும்போது அந்த ராஜா சொல்ற இவங்க தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு அங்க ராஜாக்கள் அறிக்கையிடுறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவர்கள் அறிக்கையிடணும். நிச்சயமாவே இவங்க கர்த்தர், இவங்க பெரியவர், இவங்க கர்த்தர் தான், இவங்க தேவன் தான் வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்லி கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டுன்னு சொல்லி நம்மளை பார்த்து மற்ற ஜனங்கள் கர்த்தரிடத்துல வரணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஜெபமும் வேண்டுதலும் கூட. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. என் குடும்பங்களுக்காக நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.